சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. நீங்க சொல்ற மாதிரி அவர் என்னையவே கடைசி வரைக்கும் சுத்தி வந்து அவர் வாழ்க்கைய வீணாக்கிக்க கூடாதுன்னே நான் பயப்படுறேன். அதுக்காகவே அன்னைக்கு நான் அம்புட்டு தவிர அவரை காயப்படுத்தி அனுப்புனேன். இதையே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. என்னால அவர் வாழ்க்கையில என்னைக்கும் பிரச்சனை தானே தவிர அவரால் நிம்மதியா ஒரு நாளும் வாழ முடியாது அண்ணி. அவருக்கு எந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் என்னால தர முடியாது. அத சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே நான் கோவப்பட்டு பேசினேன். ஆனந்தி, அன்பு வாழ்க்கை உன்னால வீணா போயிடுன்னு யாரும் சொன்னா? அன்புவோ நாங்களும் அப்படி நினைக்கவே இல்ல. ஏ, அன்பு அம்மா நினைக்கல? துளசி நினைக்கல? துளசியோட அப்பா அம்மா நினைக்கல? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் என்னால அன்பு வாழ்க்கை வீணாகலன்னு சொல்லிட்டா யாருமே அப்படி நினைக்கலன்னு அர்த்தம் இல்லன்னு. நாளைக்கு இந்த ஊரு சனமும் பேசும். என் விஷயம் தெரிஞ்ச ஒவ்வொரு வாயும் கெட்டு போன பொண்ணுக்காக வாழ்க்கை கொடுத்தவன்னு அன்புவ வார்த்தையாலேயே கடிச்சு கோதரும். என் ஆயுள் முடியற வரைக்கும் அந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு என்ன தூத்துறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா எந்த தப்பும் பண்ணாத அன்பு எதுக்கு அசிங்கப்படணும்? இந்த பிரச்சனையை வெளியே சொல்லாம மறைச்சிட்டு வாழலாம் நினைச்சாலும் அதுக்கும் வழி இல்ல. என் வயத்துல என் கூட சேர்ந்து ஒரு பாவப்பட்ட ஜீவனும் வளர்ந்துட்டு இருக்கு. அத நாளைக்கு ஊர் சனத்துக்கு தெரியதானே செய்யும். அந்த குழந்தை நாளைக்கு இந்த உலகத்துக்கு வந்தா அன்பதே அப்பான்னு அதுகிட்ட ஒரு பொய்ய சொல்லி வளர்க்கணும். நாளைக்கு அதுக்கு உண்மை தெரிஞ்சா அதுவும் அன்பு தப்பா தானே நினைக்கும். இவ்ளோ வலியையும் அவர் ஏன் அனுபவிக்கணுங்கிற கேள்விக்கு உங்க யார்கிட்டயாவது பதில் இருக்கா? யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சதே பேசுறேன். மாமா, நீங்க அவருக்கு சொல்லி புரிய வைங்க. எனக்காக அவர் ஏற்கனவே நிறைய இழந்துட்டாரு. அவர் குடும்பத்தையும் இழக்க வேணாம். முதல்ல அவரை சமாதானப்படுத்தி சாப்பிட வைங்க. வீட்டுல போய் அம்மா கூட இருக்க சொல்லுங்க. ஆனந்தி, நீ எப்படி அன்பு கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்வளவு தெளிவா பேசுறியோ அதே மாதிரிதான் அன்பும் இருக்காரு. எந்த தப்பும் பண்ணாத நீ எதுக்கு கஷ்டப்படணும்னு அவர் யோசிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது. அவர் தெரிஞ்சேதான் எல்லாத்தையும் சுமக்க ரெடியா இருக்காரு. அவருக்கு போய் நான் இதெல்லாம் சொன்னா அவரு உடனே மனசெல்லாம் மாத்திக்க மாட்டாரு. அவர் பிடிவாதம் என்னன்னு நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவர் என்னைக்கு மனசு மாறுறாரோ மாறட்டும். இப்ப நான் கொஞ்சம் சமைச்சு தரேன். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. நான் சமைச்சேன்னு சொல்லுங்க. அவர் கண்டிப்பா சாப்பிடுவாரு. ஆனந்தி, பசியை விட அன்பு கொன்ன பார்க்க முடியலையே. நீ பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்கிற ஏக்கம் தான் அதிகமா இருக்கு. நீயே சமைச்சு கொடுத்தேன்னு சொன்னாலும் நீ பக்கத்துல இருந்து பரிமாறாம அவர் சாப்பிட மாட்டாரு. அந்த அளவுக்கு உன்னை நினைச்சு அவர் வேதனைப்பட்டு இருக்காரு. இப்படி சொன்னா என்னதான் மாமா நான் பண்றது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ சமைச்சு எடுத்துட்டு என் கூட வா. அன்புவ பாரு, அவர்கிட்ட பேசி சாப்பிட சொல்லு. நீங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எதிர்ல நின்னு 2 வார்த்தை பேசினாலே இந்த பிரச்சனை சரியாயிடும் ஆனந்தி. அது என்னால முடியாது மாமா. அதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது. என்னை மன்னிச்சிருங்க. ஏய் ஆனந்தி, ஆனந்தி சொன்ன கேள் ஆனந்தி. ஐயோ, இவளுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல மாமா. ஆனந்திய சொல்லி எந்த தப்பும் இல்ல. அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடந்துடுச்சுன்னு அன்பு என்கிட்ட சொல்லும் போது ஒரு நிமிஷம் எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பாவம், அவ எப்படி உடனே ஏத்துக்குவா? அந்த அதிர்ச்சி குறைய கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நாம இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஆனந்தி மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதுல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேரும்
ஏதோ கோவத்தாலேயோ வன்மத்தாலேயோ இல்ல வெறுப்பாலேயோ பிரியல, அன்பாலையும் பாசத்தாலையும் காதல்னாலையும் பிரிஞ்சிருக்காங்க. அந்த காதல் அவங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நிரந்தரமா யாராலையும் அவங்கள பிரிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் அவங்க ஒண்ணு சேருவாங்க. நம்பிக்கையோட இருங்க.